டிட்வா சைக்ளோனு மழை பெய்யுன்னு பார்த்தா எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக காற்று. கிளைமேட்டு செம்மையாக இருந்தது. கிளைமேட்டுக்கு சூடாக வீட்டில் ரசம் வச்சுருந்தாங்க. ரசத்துக்கு சைட் டிஷ் எறா செய்யலாம் அப்படின்ட்டு 1/2 கேஜி எறாவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு, சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கிட்டு அதுக்கு மேலேயே தக்காளியும் போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள் அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்ச எறாவையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்ட பிறகு மிளகாத்தூள் எடுத்து அது மேலே போட்டுட்டு கூடவே சால்ட் உப்பை சேர்த்துக்கிட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு, நான் தண்ணிலாம் ஊற்றலை, இறாலேருந்து வந்த தண்ணி தான் அது. அதுக்கு மேலே ஃபைனலாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். தண்ணி நிறையா ஊற்றலை, கொஞ்சம் கிரேவி மாதிரி, அதாவது செமி கிரேவியாக செய்யலாம் அப்படின்ட்டு தண்ணி லைட்டாக தான் சேர்த்துக்கிட்டேன். ஃபைனலாக நல்லா திக்காக வந்துருச்சு நம்ம ரெடி பண்ண எறா கிரேவி. அப்படியே சூடாக தட்டில் சாப்பாடை போட்டுக்கிட்டு ரசத்தை ஊற்றி தொட்டுக்க எறா கிரேவி. இது இல்லாமல் கொஞ்சம் தவா ஃப்ரை மாதிரி பண்ணேன். அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். மழைக்கு இதமாக சூப்பராக இருந்தது.